பிரபல அரசியல் கட்சியோட மாவட்ட செயலாளரை கொலை செஞ்சதால சென்னை புழல் ஜெயிலில் இருக்காரு ரவுடி உதயா. அவரை சேலம் கோர்ட்டில் ஆஜர்படுத்த சென்னையில் இருந்து கூட்டிட்டு போறாங்க கான்ஸ்டபிள் அஜ்மலை உள்ளடக்கின போலீஸ் டீம். அந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னா உதயாவை கொல்லணுன்ட்டு ஒரு டீம் துரத்துது. அவங்க கிட்ட இருந்து உதயாவை போலீஸ் அஜ்மல் காப்பாத்தினாரா? உதயாவுக்கும் அந்த கொலைக்கும் என்ன தொடர்பு? அவரை கொல்ல துடிக்கிறது யாரு? இந்த சண்டையோட முடிவு என்னன்றது தான் அக்யூஸ்ட் படத்தோட கதை. பல படங்களில் டான்ஸ் மாஸ்டராக வேலை செஞ்சுட்டு இருந்து கன்னடத்தில் சில படங்களில் இயக்குன பிரபு ஸ்ரீவாஸ் தான் இயக்கியிருக்காரு. சென்னை புழல் ஜெயிலில் இருந்து உதயாவை சேலத்துக்கு போலீஸ் டீம் கூட்டிட்டு போகிறதுல கதை தொடங்குது. சேலம் கோர்ட்டில் கதை முடியுது. இடைப்பட்ட பயணத்தில் உதயாவோட குணம், அவரோட காதல், துரோகம், சண்டை, அஜ்மலுடைய கடமையுணர்வு, உதயாவால் கொல்லப்பட்ட மாவட்ட செயலாளர் குடும்பம், அவங்களோட கோபம், அந்த கொலைக்கான பேக்ரவுண்ட், உதயா காதலியோட பின்னணின்னு பல விஷயங்களை சொல்லி இருக்காரு இயக்குனர். இதில் சின்ன சின்ன சுவாரஸ்யங்கள், சில திருப்பங்கள், ஆடல் பாடல், காமெடி கலந்து கலவையாக கதையை கொண்டு போக முயற்சி பண்ணி இருக்காங்க. கதை நாயகனாக நடிச்சிருக்காரு உதயா. அவரோட அந்த ரவுடி கெட்டப், அந்த உடல் மொழி, அப்பாவித்தனமான காதல், துரோகத்தால் பாதிக்கப்பட்டு கலங்குறதெல்லாம் ஓகே தான். ஒரு பாடல் காட்சியில் ஹீரோயின் கூட செம குத்தாட்டம் போடுறாரு. கிளைமேக்ஸில் உருகுறாரு. சில இடங்களில் ஓவர் ஆக்டிங். இன்னொரு ஹீரோவான அஜ்மலுக்கு நல்ல போலீஸ் கதாபாத்திரம். அதிகம் நடிக்க வாய்ப்பு இல்லைங்க. ஆனாலும் கைதி உதயாவை கஷ்டப்பட்டு சண்டை போட்டு காப்பாற்றுற சீன்கள்லாம் ஓகே. இன்னும் டப்பிங்கில் கவனம் செலுத்தி இருக்கலாம். இவங்க 2 பேரும் துரத்தப்படும் போது தங்குற லாட்ஜ் ஓனராக வராரு யோகி பாபு. பெருசாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலைன்னாலும் அந்த காட்சிகள் கொஞ்சம் ஆறுதல் தான். பூக்காரியாக வர்ற ஹீரோயின் கிட்ட அழகு, கவர்ச்சி, நடிப்பெல்லாம் இருக்குது. முதல் பாதியில் காதலில் உருகி குத்தாட்டம் போடுறவங்க பிற்பாதியில் இன்னொரு மாறுபட்ட நடிப்பை கொடுத்துருக்காங்க. உதயாவோட அக்காவாக வர்ற தீபா பாஸ்கரும் ஹீரோயின் கணவராக வர்ற தயாவும் கொஞ்சம் நடிச்சிருக்காங்க. இதில் சினிமாவில் வர்ற வழக்கமான வில்லன்கள் இதுலேயும் இருக்காங்க. காரில் கூட்டமாக துரத்துறாங்க, சண்டை போடுறாங்க, அடி வாங்கி ரத்தம் சிந்தி விழுகிறாங்க. மாவட்ட செயலாளர் மனைவி மகன் கேரக்டரில் மட்டும் கடைசியில் கொஞ்சம் சில ட்விஸ்ட்டு. அது எதிர்பாராததுன்னே சொல்லலாம். மீசக்கார போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்கிறவருக்கு ஏன் இவ்வளவு சீனுன்னு கேட்கலாம். அவர் தான் படத்தோட இயக்குனர். அதனால் அவரே நடித்து தள்ளிட்டாருங்க. உதயாவை ஆஜர்படுத்த கூட்டிகிட்டு போகிறது, அதில் ஏற்படுற பிரச்சனை, உதயாவும் அஜ்மலும் தப்பிட்டு போகிறது, உதயா காதல் காட்சிகளில் பார்க்கும்படியாக இருக்கிறது, 2வது பாதியில் வர்ற மாவட்ட செயலாளர் கொலை பின்னணி ட்விஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே ரகமாக இருக்கு. ஆனால் மற்ற சீன்கள் எல்லாமே போர் அடிக்குது. குறிப்பாக பிற்பாதியில் வர்ற ஹீரோயின் சம்மந்தப்பட்ட சீன்கள், காதல் தோல்வி சீன்கள்லாம் மைனஸ். கிளைமேக்ஸ் கோர்ட் சீனில் ஜட்ஜாக வந்து சில அட்வைஸ் கொடுக்குறாரு இயக்குனர் பிரபு சாலமன். அடுத்து வர்ற சீன்களில் சினிமாத்தனம் அதிகமாகவே இருக்குது. சேலம் பின்னணியில் எடுக்கப்பட்ட காட்சிகள், லாட்ஜ் காட்சிகள்லாம் ஓகே. ஆனால் அந்த லாட்ஜில் கைதி போலீஸ் குத்தாட்டம் போட்டு பிரியாணி சமைக்கிறதெல்லாம் ரொம்பவே டூ மச். ஒரு நல்ல போலீஸ், ஒரு நல்ல ரவுடி, இவங்களுக்கு இடையில இருக்க பயணம் தான் அக்யூஸ்ட் படத்தோட கதை. ஆஹா ஓஹோன்னு புகழும்படி பெரிய விஷயங்கள் இல்லை. அதே சமயம் ரொம்ப மோசம்னு சொல்கிற மாதிரியும் எதுவும் இல்லை. உங்களுக்கு நேரம் இருந்தால், கையில் பணம் இருந்தால், படத்தை பற்றி பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா அக்யூஸ்ட் படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். அக்யூஸ்ட் ஒரு சுமாரான ரவுடி கதையோட கதை. படமும் அப்படி தான்.